அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நன்றிகள் செல்வம். குறள் எண் 1004. எச்சம் என்று என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன். யாருக்கும் பிடிக்காத ஒருவன் தன் வாழ்நாளில் மிஞ்சி நிற்பது என்று எதை நினைப்பான்? What a person who is not liked by anyone will think as remnant of his life. எச்சம் என்ற சொல்லுக்கு மீதம் என்று பொருள், விஞ்சி நிற்பது என்று பொருள், நிலைத்து நிற்பது என்று பொருள். இது எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் வாழும் வாழ்க்கையில் அவன் விட்டு செல்வது எது என்றால் எது என்ற கேள்வி இங்கே ஐயன் கேட்கிறார். அவனுடைய மரபு வழி உறவுகளா, நிலைத்த செல்வமா, பெரும் செல்வமா, அவன் படித்த கல்வியினுடைய அறிவா, வகித்த பதவியா, அல்லது நீடித்த புகழா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. இது இல்லாமல் இன்னும் சில கருத்துக்கள் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதெல்லாமா அப்படின்னு கேட்டுக்கலாம். உறவுகள் நாம் வாழும் வாழ்க்கைக்கு சான்றாவது இன்னொரு உயிர்தானடி என்று கமலஹாசன் நடித்த ஒரு படம் மன்மதன் அம்பு என்று நினைக்கிறேன். அதில் ஒரு பாட்டு வரும், நீலவானம் என்ற ஒரு பாட்டு வரும். அது மிகச்சிறப்பாக எடுத்திருப்பாங்க. பின்னாடி போகிற மாதிரி எடுத்திருப்பாங்க, ரிவர்ஸில் போகிற மாதிரி. அந்த வரிக்கு யோசித்து பார்த்தா நம்ம வாழ்கிறோம், அதுக்குடைய சான்று எவிடன்ஸ் அப்படின்னா எனக்கு பிறந்த குழந்தைகள், அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்று வழி வழியாக அந்த செல்லக்கூடிய அந்த ஒரு சான்றா. என் அப்பாவுக்கு சான்றென்றால் நானும் என் குழந்தைகளும் அவர்கள் குழந்தைகளும் அப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம். அல்லது எங்கிட்ட பெரும் செல்வம் இருக்குது, அந்த செல்வத்தை நான் அழியாமல் காத்து கொண்டிருக்கிறேன், அந்த செல்வமும் நான் கட்டி காத்த அந்த ஒரு அமைப்பும், அது அரசியல் கட்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு அமைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ராஜ்யமாக இருக்கலாம், ஒரு மன்னர் பரம்பரையாக இருக்கலாம், ஒரு நிறுவனமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இந்த செல்வமும் இந்த அமைப்பும் நமக்கு பின்னால் நீடித்து நிற்குமா அப்படின்னா 100 வருடம் கடந்து நிலைத்து நிற்கிற நிறுவனங்கள் மிக குறைவுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் காணாமல் போயிடுது. 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு அப்புறம் அந்த நிறுவனங்களே காணாமல் போகுது. எவ்வளோ பெரிய நிறுவனம் இருந்தாலும் காணாமல் போகுது. ஒரு சிலது நிலைத்து நிற்கிறது. அதற்கு காரணம் வேறு. அல்லது நாம் ஒரு அமைப்பை துவங்குகிறோம், ஒரு அரசியல் கட்சியை துவங்குகிறோம், அது நமக்கு பின்னால் நம்மளுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்குமா அப்படின்னா ஒரு 4-5 தலைமுறைக்கு அப்புறம் அந்த பேர் இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. இப்பொழுதே 3 தலைமுறைக்கு அப்புறமே பெரியாரை பற்றி மற்றவர்கள் தவறாக பேசுகிறார்கள். அந்த மாதிரி 4-5 தலைமுறை போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? சாவர்கரை பற்றி இன்று பலரும் தவறாக பேசுகிறார்கள். ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு அமைப்பை துவக்கியவர். இது இன்னொரு 3-4 தலைமுறைகள் தாண்டிய பிறகு இவர்களெல்லாம் யார் என்றே தெரியுமா என்பது கேள்விக்குறி. அப்போ இது எல்லாத்தோடவும் நிலைத்து நிற்கிறது என்னன்னா ஒரு மனிதன் பெரும் புகழ் தாங்க. எச்சமாக நிற்கிறது புகழ் தான். அதான் அலெக்சாண்டர் சொல்லியிருக்கார். நான் இறந்த பிறகு என்னை சவக்குழிக்கு எடுத்து செல்லும் பொழுது என்னுடைய அந்த பெட்டியிலிருந்து என்னுடைய கைகள் 2 வெளியில் நீட்டி கொண்டிருக்கட்டும், அதில் ஏதுமில்லை என்பதை மக்கள் உணரட்டும், நான் சம்பாதித்து இறுதியாக செல்வது ஏதுமில்லை என்று உணரட்டும் அப்படின்னு அலெக்சாண்டர் சொன்னதாக சொல்லுவாங்க. காமராஜருக்கு குழந்தை இல்லை, பெரியாருக்கு குழந்தை இல்லை, அப்துல் கலாம் ஐயா திருமணமே செய்து கொள்ளவில்லை, காமராஜரும் திருமணமே செய்து கொள்ளவில்லை. இப்படியெல்லாம் பலரும் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் பெரும் செல்வந்தர்களும் இல்லை. வஉசி பெரும் செல்வந்தராக வாழ்ந்து கடைசியில் ஏழையாக செத்தவர். பாரதியார் ஏழையாகவே இருந்திருக்கிறார். பாரதிதாசன் மிகப்பெரிய செல்வந்தர் இல்லை, வள்ளலார் மிகப்பெரிய செல்வந்தர் இல்லை. இப்படி நீங்கள் எண்ணிலடங்கா பேர்களை, விவேகானந்தர் மிகப்பெரிய செல்வந்தர் இல்லை, எண்ணிலடங்கா நபர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டே செல்லலாம். இவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் மரபு வழி குழந்தைகள் அவர்களை ஓஹோ என்று வைத்துக் கொள்ளவில்லை. இவர்களுக்கு பெரிய சொத்துக்கள் இல்லை, பெரிய செல்வந்தர்கள் இல்லை, பெரிய அமைப்புகளுடைய தலைவர்களும் அவர்கள் இல்லை. இப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலை, நான் சொன்னவர்கள் ஒரு சிலை தவிர, அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நீடித்து நிற்பது எதனால் என்றால் புகழால். அந்த புகழ் ஏன் வருகிறது? அவர் வாழும் காலத்திலும் வாழ்ந்த பின்னாரும் அவரை பலரும் விரும்புவதால் தான். ஏன் விரும்புகிறார்கள்? அவர் தனக்கென வாழாமல், சுயநலமாக வாழாமல் பொதுநலமாக வாழ்ந்தவர். நம்ம அப்படி பொதுநலமாக எப்படி வாழ முடியும்? நம்ம பெரிய அரசியல் கட்சி தொடங்கணும், பெரிய தலைவரானுங்கிறதெல்லாம் இல்லைங்க. நமக்கு இருக்கக்கூடிய நேரமாகட்டும், பொருளாகட்டும், அறிவாகட்டும், ஆலோசனையாகட்டும், இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தோம்னா, நம்மளால 4 பேர் நல்லா இருந்தாங்கன்னா, நம்ம சொல்கிற கருத்துக்கள்னால 4 பேர் வாழ்க்கையில் வளம் பெற்றாங்க அப்படின்னா, அப்போ நிச்சயமாக நம்மை அவர்கள் விரும்புகிறார்கள். அப்போ நமக்கு எச்சமாக இருக்கிறது என்ன? அந்த விருப்பமும் அந்த புகழும் தான். மீதி எல்லாம் எதுவுமே கிடையாது.
எங்கள் அப்பா கிட்ட படித்த மாணவர்கள் பலர் வந்து அவருடைய புகழை பற்றி சொல்லுவார்கள். அவர் ஒன்றும் பெரிய பணமெல்லாம் யாருக்கும் கொடுத்துடல, யாருக்கும் ஒன்றும் ஸ்பெஷலாக அட்டென்ஷன் சொல்லுவாங்களே, அந்த தனி கவனம்லாம் கொடுக்கல. இருந்த போதிலும் தான் படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்கு என்பதை முழு முயற்சியாக என் தலைமை ஆசிரியர் எடுத்தாருங்கிற அந்த ஒரு நன்றிக்காகத்தான் அவங்கெல்லாம் இன்னும் அதை வந்து நினச்சிட்ருக்காங்க. அவருடைய புகழ் அதுதான், அது நிலைத்த புகழ் அதுதான் அது. அந்த மாதிரியான வாழ்க்கையை நானும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன், நீங்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு இருக்கிற செல்வத்தையோ அல்லது நேரத்தையோ பொருளையோ கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு கொடுங்கள், மறைத்து வாழாதீர்கள். அப்படி கொடுத்து வாழும் பொழுது எச்சமாக நிற்பது உங்களுடைய புகழ்தான். இப்படி வாழாதவர்களுக்கு எச்சமாக எது இருக்கும் அவன் நினச்சி பார்த்தான்னா ஒன்றுமே இருக்காது. அதனால் மனித வாழ்க்கையை உபயோகமாக வாழ வேண்டுமென்றால் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருந்து அது வந்து நமக்கு எச்சமாக நீடிக்க வேண்டும். அதுதான் புகழ். எச்சம் என்று என்னும் கொல்லோ ஒருவரால் நெச்சப்படாதவன். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷினத்தில் வெளியிட்ட சேலம் கள்ளக்குறிச்சி 24 நாள் ஒரு நன்றி. டாக்டர் செல்வா யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.